பாடசாலையில பயிலும் பொழுது அவ பாடசாலையிலே ஏதோ ஒரு பையனை அவ கூட்டிக்கிட்டு ஓடிட்டா. தங்கச்சி வெளியே எடுத்துட்டு போனதுக்கு நான் என்னப்பா பண்ணேன்? அண்ணி கூறுவது அனைத்து உண்மையா? தம்பி, இந்த பச்சை தெய்வம் அனைத்து சொல்வது இவன் மீது சத்தியமாடா. நான் நினைக்க மாட்டேன். சத்தியமா உண்மைப்பா. இது யாரு பெத்த பிள்ளையோ? வரவங்க போறவங்களா சத்தியம் பண்றாங்களே. இன்னைக்கு இருக்குமா இல்ல இன்னையோட போயிடுமான்னு தெரியலையே. என்னை விட அவள் மீது பாசத்தை காட்டி அன்போட வளர்த்தவன் நீங்கள் தான். இப்படிப்பட்ட அன்பு அண்ணனுக்கு துரோகத்தை செய்து விட்டாலே படுபாவி. நான் மட்டும் நாட்டில் இருந்திருந்தார் அவளை வெற்றி கூறப்பட்டு தானே தண்டனை நாட்டை விட்டு ஓடிவிட்டால் இருந்தாலும் என் தம்பியாக நீ வந்து விட்டால் அன்பு தம்பி நான் இருக்கும்போது நீ இருக்கும்போது எனக்கு என்னடா கவலை? யோசிக்காதீங்க. குடிமக்கள் எல்லாம் நாட்டை விட்டு போகிறார்கள். காட்டில் இருக்க மிருகங்கள் எல்லாம் நாட்டுக்குள் போது அதாவது பயிர்களை நாசம் செய்கின்றது. செல்ல வேண்டும், மிருகங்களை வேட்டையாட வேண்டும், தர்மை வேட்டையாடி ஆட வேண்டும். காலக சட்ட கொடிய மிருக வேட்டையாட நீங்கள் செல்வதா? சரியான வார்த்தை கோருங்க. காலக சட்டு கொடிய மிருக வேட்டையாடி உடனே நாடு திரும்புகின்றேன். வேண்டாம் தம்பி, அயல் சென்றிருக்கிறாய், பட்டப்படிப்பை முடித்து விட்டு வந்திருக்கின்றாய். உடவு அகற்சியாக இருக்கும். அதனால் நீ அரண்மனையில் ஓய்வு பெற வேண்டும். நானும் அமைச்சர் புறப்படுகின்றேன். அது மட்டும் கிடையாது. நீங்க காணக போறீங்க, வரும்போது அழகான ஒரு மயிலை கூட்டி கொண்டு உன்னை விட்டு நான் பிரிந்ததே கிடையாது. ஐயோ, இன்ஜின கலப்புறாங்க. நான் போய் வரட்டுமா? நான் போய் வருகிறேன். போய் வா, போய் வா. ஆமா நீ என் வாழ்நாளில் உண்டதே கிடையாது. என்ன சுவை, என்ன சுவை. ஆகட்டும், வாங்க. ஒன்றானவன் குருவில் இரண்டானவன். அது உண்ட வழக்கம் தொண்டனுக்கு உண்டு. நான் படுக்க போறேன். வைத்தவரே, இங்க வாங்க. இங்க பாருங்க, என்ன உங்களுடைய அம்மா நினைச்சு சற்று நேரம் என்னுடைய மடி மீது தலைவை அண்ணி மடி மீது படுத்துக்கிறவங்க அம்மா மாதிரி அண்ணி நான் வளர்ந்து பெரியவனா ஆச்சுடா. என்னப்பா என்னன்ற மடி மீது படுக்கலாம். 4 சோப்பு நடக்கத்துல சொல்லக்கூடாது. என்னடா தப்பு தப்பா பேச? தப்பு இல்லப்பா, வெளிநாடு போனீங்க. அண்ணி யாரு? பெற்றெடுத்த தாய்க்கு சமண்டா. மத்திர பிள்ளை யாரு? பெற்றெடுத்த பிள்ளையாக பாவிக்கணும். எங்க அண்ணி சமண்டா. நான் படுக்க மாட்டேன். நான் உன்ன வேலைக்கு முடிஞ்சா வைத்துக்கிறே நகர்ந்து படுங்க. சொல்லுங்க உட்கார அக்கா. என்னத்துக்கு உட்கார குழுல என்ன பண்ணுங்க ஜிப்பு அவுத்துட்டா காத்து ஓட்டமா படுப்பா. எனக்கு கதைனா ரொம்ப பிடிக்கும்டா. எங்க அம்மா கூட சின்ன வயசுல பிடிக்கிற கதைலாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு அம்மா சொன்னா
காக்கா தம்முன்னு என்னடா சொல்லுங்க அண்ணி. கதை சொல்றதுக்கு முன்பாக எனக்கு சின்னதா 3 சந்தேகம். சந்தேகமா? ஏன்னா சந்தேகம் என்பது கொடிய நோய். ஆமாப்பா அந்த சந்தேகமே இருக்கக்கூடாது. அன்னைக்கு நோய் தாப்பா என்ன நோய்? கொடிய நோய். அதனால சந்தேகம் அன்னைக்கு வெளிநாடு சென்று படிச்சுட்டு வந்திருக்கிறேன். ஆமா. அதனால உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஆசை. அண்ணி ஏன்னா வெளிநாடு போய் இங்கிலீஷ் படம் பார்க்க மாட்டேன். வேன்ல கூட பார்த்துருக்கேன். யாரும் தூங்கிட்டோம். நீ மட்டும் செல்ல வச்சு ஏய், என் செல்ல அந்த ஆப்ஷனே கிடையாது. என்ன ஆச்சுங்க? அப்படிலாம் கிடையாது. கேளுங்க அண்ணி. மைத்துனரே அண்ணி. முதல் சந்தேகம். ஐயோ. முதல் சந்தேகம் என்ன தெரியுமா? முதல் கேள்வி மைத்துனரே 2 மார்க் கொஸ்டின். சொல்லுங்க அண்ணி. முதல்ல 2 மார்க். நம்ம அரண்மனையில அரண்மனையில வெள்ள குதிரை. அவ்வளோ வெள்ளியாவாக்குது. ஆமா குதிரை. ஆமா. நீ வீட்டுக்கு வர்ற ராஜாஜி. சொல்லுங்க அண்ணி. அந்த வெள்ளை குதிரையின் மீது இப்போது யார் சவாரி செய்வது வழக்கம்? இது என்ன சந்தேகம்? என்னுடைய அண்ணன் இந்த நாட்டு மண்ணை சவாரி செய்வது வழக்கம். வெள்ளை குதிரை மேல ஒன்ன ஏறி டக்குனு 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 சவாரி செய்யறாரு. ஆமாடா. அந்த குதிரை வெள்ள நீ ஏறுவ. ஹைட் பட்டாது. அந்த என்ன குதிரை நான் ஏறுவேன். இல்ல வானப்பா. நான் ஏறுவேன். உண்மையாவா? இது குதிரை ரொம்ப பிடிக்குதா? என் செல்ல என் சேட்டை என் நோட்டை ஏய், என் சவரம் என் கோணை என் குண்டு என் கொயா என் பம்பு என் மாவே கம்முன்னு இருந்துச்சு. கம்முன்னு இருக்கு. மைத்துனரே அந்த வெள்ளை குதிரை அண்ணன் இருக்கும் சவாரி செய்யறாரு. அண்ணன் இல்லன்னா யாரு சவாரி செய்வாங்க? அண்ணனுக்கு பிறகு அந்த வெள்ளை குதிரை சவாரி செய்வது தம்பி நான் தான். கேட்டியாடா? நான் ஏறுவேன். அண்ணன் ஏற குதிரை ஏறுவேன். நீ ஆமாண்டா. தனி வெளிநாட்டு படிப்பு ஆமா. எனக்கு ஐயோ. நானும் கை வைக்குவாங்க. என்ன காசா பணமா? அடுத்து என்ன தெரியுமா? சொல்லுங்க அண்ணி. இப்போது வந்து 5 மார்க் கொஸ்டின். அப்படியா? 2 மார்க் முடிஞ்சிருச்சு. பாஸ் பண்ணிட்டேன். இப்ப 5 மார்க் கொஸ்டின். அப்படியா? ஜெயிச்சிருப்பா நீ. என்ன தெரியுமா? காலை நீட்டுறான். மைத்துனரே அரண்மனையில தங்க தட்டு இருக்கு. தங்கத்தட்டு. அந்த தங்க தட்டுல அந்த தங்கத்தட்டுல யார் உணவு வருது வழக்கம்? என்னுடைய அண்ணன் இந்த நாட்டு மண்ணை உணவு அருந்துவது வழக்கம். அண்ணன் இல்லனா அண்ணனுக்கு பிறகு அண்ணனுக்கு பிறகு அந்த தங்க தட்டில உணவு அருந்துவது நான் தான். ஐயோ எச்ச தட்டு பாரு. சின்ன வயசுல நானும் உடைய அண்ணன் ஒரே தட்டுல சாப்பிடுவோம்டா. ஐயோ எச்ச தட்டு. அது இருந்தாலும் பரவாயில்ல. எங்க அண்ணன் தானே. அண்ணன் சாப்பிட்டுட்டேவா? எச்ச தட்டுல அண்ணன் சாப்பிட்டு ஏய், அண்ணா தங்க தட்டுல நீ சாப்பிட போற. சாப்பிடுவேன். உள்ளு லோக்கல்ல நம்ம எதுக்கு ஆகுதா இருக்கும். வெளிநாட்டு படிப்பு பத்தி இருக்குல்ல ஐயோ சொல்லுங்க அண்ணி. மைத்துனரே அண்ணி. 5 மார்க் கொஸ்டின்ல பாஸ் பண்ணிட்டீங்க. 5 மார்க் 2 மார்க்ல பாஸ். 5 மார்க்ல பாஸ். இது 10 மார்க் கொஸ்டின். அப்படியா? இது ஒண்ணு கஷ்டம். கண்டிப்பா இதுல பாஸ் பண்ணிடுவேன். இதுல பாஸ் பண்ணிட்ட எப்பா சர்டிபிகேட் ரெடியா என்ன தெரியுமா? மைத்துனரே அரண்மனையில பஞ்சன் இருக்கு. அதுல பஞ்சிமத்து இருக்கு. அப்படியா? அதுல யாரு படுத்து உறவுது வழக்கம்? இது என்ன சந்தேகம்? அந்த பஞ்சன மெத்தையில என்னுடைய அண்ணனும் நீங்களும் படுத்து உறங்குவது வழக்கம். அண்ணன் நாட்டு மன்னர் மகாராணி பஞ்சன மெத்தையிலே படுத்து உறங்குவது வழக்கம். வழக்கம். உண்மைதானே? ஆமாண்டா. செல்லம். ஐயோ.
அண்ணன் காணக்க போயிட்டாரு. ஆமா ஒருவேளை செத்துட்டா மறந்து கூட அந்த வார்த்தை சொல்லாதீங்க அண்ணி. என்னுடைய அண்ணன் யாரு? அவர் 100 ஆண்டு காலம் உயிரோடு வாழணும். சொல்லக்கூடாது. இந்த நாட்டு மன்னன் சும்மா கதிரடா கதில என்ன தெரியாது சும்மா கதிலடா சும்மா காய்ச்ச புழுப்புழுக்கு மைத்துனரே கதைக்காக அண்ணா அங்கே காலையில செத்து போயிட்டா அந்த பஞ்சு மெத்தல இந்த குளிர்ந்த நாம தான் தனியா படுப்பேன். நல்லா இருந்த 1050 ரூபாய் கட்டிட்டு முடுவாங்க தைய முடியாங்காட்டி என்ன பாம்பு எடுத்து முடுவாங்க. கவலைப்படாது. தனியா நான் தான் படுப்பேன் மைத்துனரே. அடே 3 கேள்விகளை கேட்டீங்க. 2 கேள்விக்கு தகுந்த பதில் அளித்தேன். அந்த 3வது கேள்வி எனக்கு பதிலே தெரியல. கேட்டதெல்லாம் பதில் தெரியும். கேள்வி கேட்கறேன் கேட்கவே இல்லையே. சொல்லிட்டானே. அவர் சொல்லவே இல்லையே. மைத்துனரே அந்த பஞ்சு மெத்தல நாம தான் படுத்து உறங்குவேன். என் கூட யாரு படுக்கிறது? இந்த கேள்விதான் எனக்கு பதில் தெரியல. ஏண்டாடே வெளிநாடு சென்று படிச்சு அண்ணன் ஏற குதிரையில ஏற அண்ணன் சாப்பிட்ட தங்க தட்டுல சாப்பிடுறேன். ஆனா அண்ணியா கூட எவ்வளவு படுத்து படுக்கிறது எப்படி படுப்பது? இது தப்புடா. அண்ணன் யாரு? பெற்றெடுத்த தாய்க்கு சமண்டா. என் தாயா நினைக்கிறேன்டா. வயதார மாத்திரை வாங்கி தட்டா நல்லது தாண்டா. நீ சாப்பிடாத. நீ சாப்பிட மாட்டியா? என்னடா அவன் முன்னாடி வேலைக்கு ஆக மாட்டான். 4 சொல்லிட்டு உனக்கு வெளியே தெரியாது. வாடா. ஐயோ அடுப்புல பூனை தூங்குது. வாங்கடா வாங்கடா. இவ கூட இருந்துருவோம். ஐயோ இல்லம்மா நான் அதெல்லாம் மட்டும் உன்னை எப்போது அரண்மனையில பார்த்தேனோ அப்போது ஆசைப்பட்டு அதனால எனக்கு கட்டி அனுப்பி ஒரு முத்த தர முடியுமா? கொம்பால இறங்கி நவுத்துறாடா. வாயா சமாபுரம் நாடு தமிழ்நாடு வாழு ஆரம்பத்தில் அப்படித்தாண்டா ஆரம்பத்தில் நான் கூட கரண்ட் பில் கட்ட சொல்ல பயந்து காட்டேன். இப்ப சர்வீஸா போல எனக்கு அந்த மாதிரிதான் நான் ரெடியா இருக்கிறேன். இது தவறு. மைத்துனரே என்னதான் உழைத்தாலும் சரி. போச்சு வாடா சீக்கிரமா வாடா நானும் விட போறா. அவர் சேர்த்து சரி சொல்றாரு போடா. இதெல்லாம் ஒரு கதையா உனக்கு? இது தவறு. மைத்துனரே நீங்க பாருங்க நான் ரெடி. நீங்க ரெடியா? நான் ரெடி. நீங்க ரெடியா? லவ் பண்ண நான் ரெடி. நீங்க ரெடியா? மேனி எல்லாம் பூசிக்கொள்ள நீங்க ரெடியா?
நீ தாய் வயிற்றுல பிறந்தையா தெரியுமா? அல்ல தெருவுல ஓடுதே சொடி பிடிச்ச நாய் வயிற்றுல பிறந்தையா ஏய், என்னாக பிறந்தால் இப்படித்தான் வாழ வேணும் ஒரு முறை. ஏய் ஏய், என்னடா வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மா என்று கூறினேனே அந்த அம்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? ஏய் அம்மா 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 அம்மான்றியே பாலாப்பா குடிச்ச ஐயோ இல்ல பால் உடனே வந்து குடிச்சியா இதோட சுக்குத்துல முக்கிய பெத்தேன் நீ முக்கனால வராது தேவையா எப்படா நான் சுத்தம் வாடா முக்கிங்க அந்த வாய் போய் சொன்னு வரலன்னு எண்ணெய் கிடையாது கச்சி வாய் புடுற வாயில போல விட்டாட்டு கம்பி அது கோடையில் ஒரு நாள் தலைவன். கோடையில் ஒரு நாள் மழை வரலாம் கோலத்தில் மீண்டும் எதில் வருமோ எதில் வருமோ நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் அமைதி இல்லாத நேரத்தினி அந்த ஆண்டவன் ஏன் படைத்தான் நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லையே இந்த பாவியை 10 மாதம் சுமந்து கண்ணை படிச்சு ஊதுனேன் கையில கையில எங்கடா நான் வரமாட்டேன் என்ன பெற்றெடுத்த தாய் முகத்தை சின்ன வயதிலாம் பார்த்திருக்கிறேன் முகத்தை பார்த்ததும் என்னை பெற்றெடுத்த தாயாகவே நினைத்தேன் அப்படி இருக்கும்பொழுது மக்கிர பிள்ளையா பெற்றெடுத்த பிள்ளையாக பாவிக்க வேண்டும் இதை விடுத்து உன்னை கட்டி அணைக்க வேண்டும் காம பசியை தீர்க்க வேண்டும் என்று கூறுகின்றாயே இந்த சத்தியபுரி நாடு எப்படிப்பட்ட நாடு இந்த நாட்டுக்கு மகாராணியா வாழ வேண்டிய நீங்கள் இப்படி ஒரு தவறான செயலை செய்யலாமா உன்னை நல்லவன் என்று நம்பி என்னுடைய அண்ணன் திருமணம் செய்து வச்சிருக்கிறாரு நீங்க நடந்த விஷயத்தை அண்ணனை எடுத்து கூறி உன்னை நாட்டு ஏய் சொல்றா இல்ல இவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன எப்படி தெரியுமா என்ன டாரி டாரா டாரி டாரா டாரி டாரா டாரி டாரா டாரி ஈஸ்வரனா ஈஸ்வரனா என்ன பண்ணுவாங்க அண்ணா நானே இங்க பூண்டு நடக்கும் ஏய் நான் 1050 ரூபாய் கட்டிட்டு இங்க டாபர் மாமா ஏய் என் அண்ணன் என் வார்த்தையை சொல்ல நம்புவாரு என் அண்ணன் சொல்லு போகாதே போகாதே என் கனவா என் கனவா பொல்லாத சொற்பாடு நான் கண்டு பொல்லாத சொற்பாடு குளிக்கும் மஞ்சள் தானே தேவத்தாய்
மைத்துனரே அது தேவையா கம்மிடுது நான் தேவடியா? ஆமா, தேவடியால பார்த்து தேவடியானா நம்மள தேவடியான்னு கேக்குறான். அவோ வராது, கிட்ட வராது, கிட்ட வராது, கிட்ட தொடாத. நடக்கிறான். காசு இல்ல பணம் சும்மா தடை ஃப்ரீயா தாண்டா. நான் கூட 1050 ரூபாய் கட்டினேன். சரி கூட ஒரு 50 பேசிக்கோ. மைத்துனரே என்ன வச்சு கொண்டீங்களா? ஐயோ மைத்துனரே என்ன தவறு எடுத்து கொண்டீங்களா? முன்னாடி மணி பாட்டு வாயா பேசிக்கிறான். உண்மையா அப்படி தண்டிக்குது. மைத்துனரே நீங்க சின்னஞ்சிறு வயது முதல் அயல்நாட்டுல பட்ட படிப்பு முடிச்சு நீங்க தாயக திரும்பிருக்கீங்க. ஆதாள அவங்க யாருன்னா இந்த தவறு செஞ்சுட்டீங்களா என்று சோதித்து தானே பார்த்தேன். என்னையே பணைய வச்சுனேப்பா. இதற்கு செய்த நன்றி கிடைக்குதானா? பெத்த ஆத்தா இருந்தா உன்னை ஒரு வார்த்தை கேட்டு இருக்க மாட்டாங்களா? அண்ணி அதை இருக்கு வெளிநாடு போனியே எங்கன்னா நோய்க்கு செக் பண்ணி பார்த்தாங்க. உனக்கு புரியலடா? என்ன பண்ற பணத்துக்கு? ஐயோ அவனுக்கு புரியலையப்பா. அடே இந்த சத்தியவதி நாட்டில் நான் நல்லவனாக வாழ வேண்டும், நல்லவனாக வாழ வேண்டும் என்று நான் நல்லவனாக வாழ்கின்றேனா அல்லது கண்ட பெண்களோடு காம லீலை ஆடுகிறேன் என்ற பரிசோதனை செய்துக்கலாம். ஆமாப்பா, லேப்ல செக் பண்ணப்பா. என்னுடைய அண்ணன் மனதை புரிந்து கொள்ளாமல் அதே மட்டுமா பண்ண அவர்களை வாடி என்ற போடி என்ற வசமாறி போய்ந்து விட்டது. அதெல்லாம் பக்கத்து மைத்துனரே அந்த அம்மா கூட போயிடுச்சு. இந்நாட்டு மகாராணி உனக்கு பதட்டி உனக்கு அண்ணி நீங்க நடத்த விஷயம் தெரிஞ்ச தவறா பேசுவாங்க. அதனால என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை இருந்திருந்தால் கூட நான் நல்லவனாக வாழ வேண்டும் என்று யோசித்து அந்நியாக வந்த நீ இந்த சத்தியவதி நாட்டில் நல்லவனாக வாழ வேண்டும் என்னுடைய மானத்தை இழந்து என்னை பரிசோதனை செய்தீர்களே. இந்த உலகத்தில் உயிர் பிரிந்தாலும் இங்கு நடந்த விஷயத்தை யாருக்கிட்டும் சொல்ல மாட்டேன். இதுவே செய்யாத தவறுக்காக என் மீது படியா, செய்யாத தவறுக்காக என் மீது படியா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அன்பாக வளர்ந்து வந்தோம் ஒட்டுக்குள் ஒன்றாக
முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக அன்பாக வாழ்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நான் கூட வார்த்தையை கேளுங்களா? கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் வீர விசாரிப்பது மெய் என்று கூறுவார்களே. விசாரிங்க விசாரித்து தீர விசாரிங்க ஐயா என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாவி தாங்க கண்டிப்பா கிடையாது. ஐயோ அது ராசி. ஐயோ ராசி. நீ இருவியா? நீ நாளைக்கு எப்படிவியா? நீ வாரில விளையாடுறா? யாரை பை சொல்றானே? குடும்பத்தில் குத்து ஐயோ ஐயோ நான் படிதான் டப்பத்தினியா டப்பத்தமிய வாழ்ந்தே. நான் கனவுலே கண்கண்ட தேவனுடைய பணம் கட்ட நான் கூட தடி ஆனா உன்னா கட்டாணி போட அப்படியா பாடிய என்னடா தொங்க விடுது அது வந்து அவன் தான் காரணம் இதுக்கு. அப்படியா ஆமாங்க அவனு லவ் பண்றானா ஆமா என்னாச்சு எனக்கு நான் என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன் ராஜா. என்னாச்சு கத்திலை என்னுடைய மைத்தூர் ஐலாண்ட் வந்திருக்காரு சொல்லிட்டு எங்கெல்லாம் போன பேட்டிங்க காட்டு உட்காந்து என்னுடைய மைத்தூர் ஐலாண்ட் வந்திருக்காரு சொல்லிட்டு இந்த கருத்தை நான் வகை வகையா சமைச்சு போட்டேங்க. சமைச்சு போட்டு போட்ட உடனே அண்ணி தூக்கம் வருதுன்னு சொன்னாரு. சொன்னா நான் என்ன சொன்னேன், உள்ள பஞ்சது இருக்குப்பா போய் படுத்து உறங்குன்னு சொன்னேன். நீ சொன்ன அதுக்கு அண்ணி எனக்கு தனியா பாருங்க தூக்கம் வராது. அதனால சற்று நேரம் உங்களது மடி மீது தலைமை மடிமீதா சொல்லலாமடா பாவி சரிம்மா. நினைக்கிறேங்க. அம்மா மாதிரி படுத்துக்கப்பான்னு சொன்னாங்க ஆமா அந்த இடத்துல கை வச்சான் அம்மா என்னுடைய பிள்ளைய பிள்ளையா நினைத்தாலே எப்படிப்பட்ட தங்க கூட வருமா அதுக்கப்புறம் தாங்க அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணானே. ஸ்டார்ட் பண்ணனா அதுக்கப்புறம் தான் நான் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணனா சொல்றத கேளுங்க. எனக்கு ஒரு 3 சந்தேகம் சொன்னாங்க. கேள்வி போனா போது நம்ம மைத்துனர் தானே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அண்ணி 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 நம்ம அரண்மனையில வெள்ள குதிரை இருக்குது பாருங்க. வெள்ள குதிரை நீங்க சவாரி செய்வீங்களே ஆமா பிடிச்ச குதிரைங்க. அந்த வெள்ள குதிரை மீது யார் சவாரி கேட்டா ஆமா நான் என்ன சொன்னேன், உன்னுடைய அண்ணன் தான் சவாரி செய்வாருன்னு சொன்னேன். நீ சொல்லிருப்ப நான் எந்த ஒரு பொருள் மீது ஆசைப்பட்டாலும் அதை அதிகம் விடவே மாட்டேன். அந்த வெள்ளை குதிரை ரொம்ப பிடிச்சிருக்குது. அண்ணா சவாரி செய்ய குதிரை மீது சவாரி செய்வேன்னு சொன்னேன். அது சொன்னா கூட பரவாயில்ல. என் அண்ணனுக்கு வயசாகி போச்சு. இதுக்கப்புறம் ஒரு குதிரை ஏற மாட்டேன் நான் ஏறேன்னு சொன்னாங்க. நீ போற வேண்டாம் மாடி காயில் போச்சு ஒர்க் ஆகாது.